நாதாரிய நாய் நீங்கள்லாம் உன்னை நேசிச்சு. ஐயா, நீங்கள் வயசில் பெரியவர், கிட்டத்தட்ட எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் நீங்கள். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு முஸ்லீம். குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை, அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கோ அதை மதிக்கிறவங்க கண்டிப்பாக மனுஷங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு நல்ல ஒரு மதிக்கக்கூடிய மனுஷனாகவும் இருப்பாங்க அப்படின்னு தான் என்னோட கருத்து. வருங்காலத்தில் தலைவர் ஆகாமல் போகலாம். ஆனால் இத்தனை கோடி மக்கள் மனசுலையும் ஒரு மரியாதையோடு வச்சுருக்க ஒரு மனுஷனை நீங்கள் வாடா போடா நாதேரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறது எந்த விதத்தில், எந்த துணிச்சல்லையும் எந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு தெரியல. அவர் சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாதாரிய நாய் நீங்கள்லாம் உன்னை நேசித்து உன்னை ரசித்து வரான் பார்த்தீங்களா, ஊரில் இருந்துட்டு எந்தெந்த ஊரில் இருந்துட்டு அண்ணாந்து பார்க்குறான். ஜெயிலை விட 3 மடங்கு உயரம் கேட்டு இது சுவர்களெல்லாம் பார்த்தீங்களா, ஜெயிலை விட 3 மடங்கு இது. அங்கே வந்து தொண்டை கத்தி எதுவும் தலைவா ஒருத்தர் அப்படியே போகிறான், தலைவா உங்களை தரிசிக்க வந்திருக்கேன் தலைவான்றான். நீ என்னடா அப்படிப்பட்ட அப்பாட்டக்கரா, நீ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதரா? நாதாரிய நாய் நீங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவனை மாரி ஆளுங்க, உங்களை மாரி ஆளுங்க தான் அங்கே ஊடகவியலாளர் அவனை ஊக்குவிக்கிறீங்க. அவனை ஊடகவியலாளரா மக்களா? மீடியா தான் அன்னைக்கு போடுறான், அப்படிதான் படுத்துகிட்டே இருக்கான். திடீர்னு போடுறான், சட்டன் நியூஸ் வந்தது. என்னடா ஸ்பெஷல் ஏதோ ஹெட்லைன் நியூஸ் போடுறான்னு பார்க்காம மாஸ் என்ட்ரி. யார்? விஜய். வானத்து இந்த குதிச்சான், இல்லை கையால் நடந்து வந்தாங்க, இல்லை பறந்து வந்தாங்க. இல்லை நாதாரி காரை விட்டு இறங்கி போகிறான். மாஸ் என்ட்ரியா என்னன்றான்? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றான். அந்த மாதிரி நான் அதை கூத்தாடிக்கல. ஏன் சார் பண்ணுறீங்க இப்படி நீங்கள்? மக்களே பார்த்தீங்களா, இவர் பேசுகிறத கேட்கும் போது இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்று நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அவங்கள கொண்டு போய் கடவுள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் போய் வேண்டிகிட்டு இருப்பீங்களா, இல்லை போய் டாக்டர் கையை பிடிப்பீங்களா? உடனே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், உயிரை மட்டும் காப்பாற்றிருங்க அப்படின்னு அது ஒரு மனுஷங்கிட்ட கேட்க மாட்டீங்க? ஐயா, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அப்படியாப்பட்ட அந்த கடவுளே மனுஷனாக பொறப்பெடுத்து தான் கடவுளாகவே ஆனாங்க. கடவுளை நம்ம என்னத்துக்கு வழிபடுறோம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்லது கெட்டது நம்ம ஒன்று செய்கிறோம், ஒரு காரியத்தில் எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்க பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியணும். அந்த கடவுள் இருக்கார், எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் இன்ன வரைக்கும் நம்ம கடவுளை நம்ம வழிபடுறோம். ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டு இருக்க ஒரு காரணம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் தான் ஓடணும். ஒரு வாய் சோறு கொடுக்குறவன்லேருந்து உசுரை காப்பாற்றுற வரைக்கும் இருக்க எல்லா மனுஷங்களும் கடவுள் தாங்க. ஐயா, என்ன பேச்சு பேசுகிறீங்க? எங்களுக்கு யார் தேவை அப்படிங்கிறத நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் வராரு. ஓகே, எங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா வரவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுங்க. கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் இருந்தவங்களே தான் இருந்துக்கிட்டு இருக்கணும், வாழ்ந்தவங்களே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், மற்றவங்க சாவறவங்க செத்துக்கிட்டே இருக்கணுமா? ஐயா, எல்லாத்துக்கும் எல்லாரையுமே பிடிச்சிடாது. பிடிக்கல அப்படின்னா விலகிக்கங்க. உங்களை நாங்கள் இழுத்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாங்க அவர் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் யாருமே உங்களை கேட்கல. ஒரு மீடியா முன்னாடி நாளைக்கு வரப்போகிற ஒரு தலைவர் அப்படிங்கிற மக்கள் மனசில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் வாடா போடா நாதேரி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா இது இதெல்லாம் வன்முறையை தூண்டுற மாதிரி. இது நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாலுமே. அதனால் ஒரு மீடியா முன்னாடி எப்படி பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களை ஒரு நல்ல ஒரு பதவியில் இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களோட தகுதியை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அவர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எந்த ஒரு கட்சியை பற்றியும் தப்பாக பேசலை, யாரை பற்றியும் தகாத வார்த்தையில் எதுவும் பேசலை. நாங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்கள் வழி என்னவோ அதுக்கு அதை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தயவுசெய்து இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க.